வணக்கம். ருத்துலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனிக்காலத்தில் நம்ம தாமரை தொட்டியை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா புழுக்கள் அதிகமாக தாக்குதல் இருக்கும். பாருங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள். பெரிய லீஃப் வந்தோடனே ஸ்டாண்டிங் லீஃப் வந்து இப்படியே சுற்றி வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த தொட்டியை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, அசோலாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இலையெல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். தொட்டி ஏகவும் பரப்பி விட்டுறலாம். தொட்டிக்குள்ளே சூரிய ஒளி போகாத அளவுக்கு நம்ம வந்து இந்த இலையை வச்சு பரப்பி விட்டுக்கலாம். தொட்டிக்குள்ளே சூரிய ஒளி போகணும் அப்படிங்கிற ஒன்றும் அவசியம் கிடையாது. இலை மேலே சூரிய ஒளி பட்டாவே போதும். தொட்டிக்குள்ளே சூரிய ஒளி போச்சுன்னா உங்களுக்கு பாசி தான் அதிகமாக பிடிக்கும். அதனால் இந்த இலையெல்லாம் இப்படி வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்படி பரப்பி விடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வெளிச்சம் போகாது, உங்களுக்கு பாசி பிடிக்காது. தொட்டியில் இருக்கிற தண்ணி சூடானால் மட்டும்தான் அது மொட்டுக்கள் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அது தப்பு. தாமரை தொட்டியில் இருக்கிற தண்ணி சூடாகக்கூடாது. ஆனால் நம்ம டெரஸில் வச்சுருக்கிறதுனால சூடாகும். கார்த்திகை மார்கழி தை தண்ணி பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும், சூடாகாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். எல்லா தொட்டியுமே இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது புதுசாக நம்ம வச்சு வளர்கிற தொட்டியை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற தொட்டியை எந்த மாதிரி பண்ணிக்கலாம்னா, ஸ்டாண்டிங் லீஃப் எல்லாம் விட்டுட்டு ஃப்ளோட்டிங் லீஃப் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இலையெல்லாம் ஸ்டாண்டிங் லீஃப் எக்காரணத்தை கொண்டு இந்த டைமில் நம்ம கட் பண்ணக்கூடாது. சூரிய ஒளி நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் நிறைய ஸ்டாண்டிங் லீஃப் இருக்கணும். பழைய இலைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். புதுசாக வந்திருக்கிற இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இது சாட்டா பொங்கட்டோட தொட்டி. இது ஒரு பேரலில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அசோலாவெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு 10-15 தொட்டி இருந்ததுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீனும் அதில் வராது. நம்ம வேறு ஏதாவது வச்சு எடுத்தோம் அப்படின்னா மீனும் அதில் சேர்ந்து வந்துடும். இதில் நான் விட்டுருக்கிற மீனெல்லாம் குட்டி குட்டி மீன் தான். அது ஓட்டையிலேயே உள்ளே விழுந்துடும். உங்களுக்கு இந்த இதில் வராது. அசோலாவெல்லாம் எடுத்து நம்ம கம்போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை கோழிக்கு அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. அப்போ தான் எல்லா அசோலாவையும் எடுக்க முடியும். இந்த இலையெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், இந்த இலையில ஃபுல்லாக புழு கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். அதில் எல்லா புழுக்களோட முட்டை இருக்கும். அதனால் இந்த தொட்டியில் இருக்கிற எல்லா ஃப்ளோட்டிங் லீஃபையும் கட் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல இந்த அசோலா எடுக்கிறதுக்காக நம்ம மேலே இலையை மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். அசோலாவை எடுத்ததுக்கப்புறம் உள்ளேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே புழுக்கள் கடிச்சிருக்கு பாருங்கள். நல்லாவே தெரியுது. புழுக்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கடிச்சிருக்கு. ஆனால் புழுவெல்லாம் ஒன்றையும் காணும். இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அதோட முட்டைகள் இருக்கும். புதுசாக வர இலைகளை நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு இந்த அசோலாவெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த மிச்சம் தண்டை எல்லாமே வந்து அந்த மண்ணுக்கு மேலே வரைக்கும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்படி தாராளமாக கட் பண்ணி விடலாம். டியூபர்க்கெல்லாம் எதுவுமே ஆகாது. நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இது சாட்டா பொங்கட்டோட பூவு. மழை பெய்யறக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. இது விரிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது டபுள் கலர் வரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. பூ மொட்டாக இருக்கும்போது நல்ல ஒரு டார்க் கலராக இருக்கும். விரிச்சதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் லைட் கலர் இருக்கும். 2 கலர்லையுமே இந்த சாட்டா பொங்கட்டி இருக்கும். இன்னுமே டார்க் கலர் கூட வரும். வெயில் நல்லா வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு டார்க் கலர் கிடைக்கும். இந்த அசோலாவெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் லவ் பேர்ட்ஸ்க்கு தான் கொடுப்பேன், கோழிக்கும் கொடுப்பேன். கோழி பார்த்திங்கன்னா முதல்ல சாப்பிட மாட்டேங்குது. இப்போ நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. குஞ்சுகள் மட்டும்தான் சாப்பிட்ருக்கு. ஏற்கனவே இருந்த பெரிய கோழிகளெல்லாம் சாப்பிட்றதில்ல. குஞ்சுகள் மட்டும்தான் சாப்பிட்ருக்கு. லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 தடவை கொடுக்கும்போது சாப்பிடலை. அதுக்கப்புறம் அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிட்றோம். நம்ம 2-3 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம் இதை. அதுக்காக தான் நான் மெயினாக அசோலா வச்சுருக்கேன். இல்லைன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். அசோலா கொஞ்சம் இருந்தால் போதும், தொட்டி நிறைய வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும்.
பெரிய குருவியெல்லாம் பயந்துட்டு மேலேயே உட்காந்துட்ருக்கு. சின்ன குஞ்சு மட்டும் வந்து சாப்பிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா லலிதா அப்படிங்கிற வெரைட்டி. இதில் பாருங்கள் லீவ்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறக்கே அழகாக இருக்குது இந்த செடி. அவ்வளோ ஸ்டாண்டிங் லீஃப் பூவோடையே இருக்குது. உங்களுக்கு தொட்டியே அழகாக இருக்கும். இந்த அழகில் பாருங்கள் அதுதான் ஆபத்தும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு குப்பை மாதிரி, சும்மா ஏதோ குப்பை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இது ஃபுல்லாக எல்லாமே புழுக்கள் தான். ஏதாவது ஒரு புழு இருந்திருக்கும். அதோட முட்டையிலேருந்து எல்லாமே பொறிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. இதை மெதுவாக அப்படியே கிள்ளி எடுத்து வெயிலில் போட்டுடலாம். கிள்ளும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 10 புழுவாவது வந்து அந்த இலையில விழுந்திருக்கும். நம்ம செக் பண்ணிக்கணும். வெயிலில் பார்க்கும்போது தெரியும் நமக்கு தனியாக அந்த புழுவை. அதை நம்ம எடுத்து விட்டுறணும். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 புழு அந்த இலையில விழுந்துருச்சு. நான் எடுத்து விட்டுட்டேன். பாருங்கள், அதை நல்லா வெயில் அடிக்கையில் எடுத்து வெயிலில் போட்டுடலாம். விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற செடி எல்லாமே பரவிடும். பாருங்கள் அதோட கூடு எப்படி அடியில் இருந்திருக்குன்னு. கூட்டிலேருந்து புழுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம நெருப்பில் போட்டுறணும். அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது போட்டு காய விட்டுறணும். அந்த புழுக்கள் எல்லாமே செத்து போயிடும். இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 60-70 புழுக்களுக்கு மேலே இருக்க மாட்டிருக்குது. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா Q133. இது வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மெதுவாக தான் தலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இலை ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். இது தலைஞ்சு வர ரொம்ப லேட் ஆகும். தலைஞ்சதே பெருசு தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை நட்டு காமிச்சிருப்பேன். பாருங்கள், இதுலேயும் புழுக்கள் இருந்திருக்கு. ஆனால் குருவி சாப்பிட்டுருச்சாட்டிருக்குது. இதில் ஒன்றையும் காணோம். ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு. நான் அதை எடுத்து விட்டேன். அந்த இலையை கட் பண்ண முடியாது. உங்களுக்கு இலையெல்லாம் கட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து பூ வராது. இது ஒயிட் அக்கிலா நல்லா மொட்டாக இருக்குது. இன்னும் விரியலை. விரிஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம் நல்லா பெரிய பூவாகவே வந்திருக்கு. ஒரே ஒரு ஃப்ளவர் தான் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி வெயிலில் இல்லை, நிழலில் தான் இருக்குது. இதை எடுத்து வேறு இடத்துலையும் வைக்க முடியாது. ஏன்னா நிறைய தொட்டி இருக்கிறதுனால வேறு இடத்துல மாற்றி வைக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா பில்டிங்கோட நிழல் விழுக ஆரம்பிச்சிச்சு. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் தான் இதில் சூரிய ஒளி படுற மாதிரி இருக்குது. இது பத்தாது. இது நல்லா தும்பப்பூ கலரில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மிராக்கல். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் மிராக்கல் எல்லாம் ஒன்றும் ஆகலை. ஓப்பனில் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஃப்ளவர் எதுவும் டேமேஜ் ஆகலை. நான் இது ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். மிராக்கல் க்ரீன் ஆப்பிள் எல்லாம் மழைக்கும் பனிக்கும் நல்லா தாங்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல காஞ்சு போயிடும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. உங்களுக்கு தாமரைக்கிழங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.